காலையிலேயே மற்றும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னையில் மாநகர பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் பேருந்து விபத்திற்குள்ளானதில் பேருந்து மோதி ஒருவர் பலியாகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இது எந்த மார்க்கத்தில் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது? மாரடைப்பு ஏற்பட்ட பேருந்து ஓட்டுநருடைய தற்போதைய நிலை என்ன? பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலவரம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. சென்னை அரும்பாக்கம் 100 அடி சாலையில சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்து ஒண்ணு திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த கார்கள் மற்றும் பாதசாரி மீது மோதிவிட்டு நின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த விபத்துல 4 கார்கள் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த 50 வயது மதிக்கத்தக்க பாதசாரி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் காயத்துடன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இந்த விபத்து தொடர்பாக ஆய்வு செய்த போது அப்போது ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இது போன்ற விபத்து நிகழ்ந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அவரையும் மருத்துவமனையில சேர்த்திருக்கிறார்கள். அவர் அபாய கட்டத்துல இருப்பதாக மருத்துவமனை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடுக்கு செல்லக்கூடிய பேருந்து 70C என்ற எண் கொண்ட மாநகர பேருந்து தான் இந்த விபத்துல சிக்கி இருக்கிறது. மாநகர பேருந்து கிளாம்பாக்கத்திலிருந்து கிளம்பி கோயம்பேடு நோக்கி சென்ற போது திடீரென அவருக்கு, அதாவது ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட காரணத்தினால இந்த கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர பேருந்து ஓட்டுநர் யார் என்பது குறித்து போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இறந்த நபர் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.